ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனிய இதயங்களே, எடுத்துவாசி நிகழ்ச்சியில் குறிப்பேட்டின் முதல் புத்தகத்தினுடான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடங்குவோம். வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் சொல்வோம். உங்கள் சார்பாக தந்தை அவர்களுக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம். வணக்கம். பாடல்களின் எண்ணிக்கை ஆசாவு மற்றும் 128 பேர். வாயிற்காவலர்களின் வழிவந்த சல்லூம், அட்ரேர், தல்மோன், அப்கூபு, அத்தேத்தா, சோபாய் ஆகியவரின் மக்கள் அனைவரும் 139 பேர். வெரி குட். அப்ப ஆசாப் குடும்பத்தாரையும் அவரோடு கூட 28 பேரையும் நாம் சொல்றோம். அதே போல 3:10 வாசிங்களே. எஸ்ரா. கட்டுமான பணி செய்தோர் ஆண்டவரின் கோவிலுக்கு அடித்தளமிட்ட போது இஸ்ரேல் அரசர் தாவீது உரைத்தபடி குருக்கள் தங்களுக்குரிய ஆடை அணிந்து கொண்டு எக்காலத்தோடும் ஆசாபின் புதல்வரான லேவியர் கைத்தாளங்களோடும் ஆண்டவரை புகழ்ந்தார்கள். ஆசாபியர்கள் எப்ப பிற்பாடு வருகின்ற 2ஆம் கோயில் கட்டுமான பணிகள் சமயத்திலும் கூட ஆசாபியர்கள் தொடர்ந்து தங்கள் பணிகளை செய்து கொண்டே வருகிறார்கள். பல குடும்பங்கள் மறைந்து போன, பல குடும்பங்கள் தேய்ந்து போயின, பல குடும்பங்கள் தொடர்பு அற்று போயின. ஆனால் ஒரு சில குடும்பங்கள் தொடர்ந்து இந்த பணியை செய்து கொண்டே வந்தார்கள். இந்த எஸ்ராவில் மட்டுமல்ல, நெகேமியாவிலும் இந்த ஆசாபியர்களுடைய பணியானது சொல்லப்படுகிறது. 1 குறிப்பேடு 6:44. ஏமானின் இடப்புறம் பணியாற்றியவர்களின் சகோதரான மெராயின் புதல்வர் ஏத்தான், அவர் கீசின் மகன், அவர் அப்தியின் மகன், அவர் மல்லூக்கின் மகன். இப்போ ஏமான், ஏத்தான், மொராகு இவர் எல்லாருமே இசை குடும்பத்தை சார்ந்தவர்கள். நம்ம நன்றாக தெரியும். எங்கே 1 கிரோனிக்கலர் 6ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். அங்கே ஆசாப்பை பார்க்குறோம், இங்கே அடுத்த குடும்பத்தை பார்க்குறோம். அதே போல் 15ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிப்போமே. அவர்கள் யோவேலின் மக்கள் ஏமானையும் அவருடைய உறவின் முனையினருள் பெராக்கியாவின் புதல்வர் ஆசாபையும் மெராயின் மைந்தரான அவருடைய உறவின் முனையருள் கூசாவின் மகன் ஏத்தானையும் அவர்களோடு 2ஆம் நிலையில் அவர்களுடைய உறவின் முறையரான செக்கரியா, யகாசியேல், செமிராமோத்து, எக்கியேல், உன்னி, எலியாபு, பெனாயா, மகசேயா, மத்தித்தியா, எலிப்பலேகு, மின்னேயா ஆகியோரையும் வாயிற்காவலான ஒபேதேதோம், எயேல் ஆகியோரையும் நியமித்தார்கள். ஓகே, அது முடிந்தது. அப்போ அதுதான் நான் சொல்ல வந்தது. இப்போ இன்னும் ஒரு செய்தி சொல்லி நம்ம இந்த பகுதியை நம்ம நிறைவு செய்வோம். அதாவது இஸ்ராயல் நாட்டில் இறைவாக்கினர்கள், ஆலய பணியாளர்கள், பாடற்குழுவினர் சேர்ந்தே போனாங்க. மூவரும் ஒரு குழுவாக செயல்பட்டார்கள். நம்ம பாருங்க 2ஆம் வசனத்தை வாசிங்களேன். ஆசாவின் புதல்வர் சக்கூர், யோசேப்பு, நெத்தானியா, அசரேலா இவர்கள் ஆசாபின் மேற்பார்வையில் அரச கட்டளையின்படி இறைவாக்கு உரைத்தார்கள். நம்ம உதாரணத்துக்கு நீங்கள் பாருங்களேன். 1 சாமுவேல் 10:5 வசனம், 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அதன் பிறகு பெலிஸ்தியரின் எல்லை காவல் அமைந்துள்ள கடவுளின் மலைக்கு செல்வாய். அங்கு நகர்களுள் நுழையும் பொழுது தொழுகை மேட்டிலிருந்து இறங்கி வரும் ஓர் இறைவாக்கினர் குழுவை சந்திப்பாய். அவர்களுக்கு முன்பாக யாழும் மேளமும் நாதசுர மண்டலமும் செல்லும். அவர்கள் பரவசம் அடைந்து பேசுவார்கள். இறைவாக்கினர்கள் இசைக்குழுவோடு போகிறார்கள். 2 அரசர் 3:15. இப்பொழுது ஒரு பாணனை அழைத்து வாருங்கள் என்றார். அவ்வாறே பாணன் ஒருவன் யாழிசைக்கவே ஆண்டவரது ஆற்றல் எலிசாவின் மேல் இறங்கியது. பாணன் என்றால் பாடல் குழுவினர். அந்த பாடல் பாடுகிறவன் பாடும்போது ஆண்டவர் மீது எலிசாவினுடைய ஆவி இறங்கி வந்தது என்று சொல்லப்படுகிறது. எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால், இந்த பாடல் குழுவினர்கள் திருவழிபாட்டினுடைய கல்டிக் வர்ஷிப் மட்டும் கிடையாது, இறைவாக்கு உரைக்கும் போதும், ஆலயத்தில் இறைவாக்கு உரைக்கும் போதும், இறைவாக்கு ஆலயத்தில் இறைவாக்கு உரைக்காதே, நீ ஆண்டவருக்கு எதிராக பேசுகிறாய் என்று தடுத்தார்கள். இறைவாக்குகள் ஆலயத்திலே இறைவாக்கு உரைத்தார்கள். அந்த சமயத்திலும் கூட பாடல் குழுவினர் பாடினார்கள். அதுதான் இந்த பகுதி ரொம்ப அழகான ஒரு
தொடர்பை நமக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறது. அரசுடைய ஆணைப்படி இறைவாக்கு உரைத்தார்கள் என்று 2ஆம் வசனம் சொல்லுகிறது. அதை தொடர்ந்து வருகின்ற செய்திகள் எல்லாமே இப்படி தான் நம்ம மையப்படுத்தி வருகிறது. அதே போல் 1 முதல் 7 வரையுள்ள இறை வார்த்தைகள் இந்த பாடற்குழுவினுடைய பணியை லெஜிட்டிமைஸ் பண்ணுது. ஆம், இவர்கள் பணிக்குரியவர்கள், ஆலய பணிக்குரியவர்கள், இவர்கள் லேவியருடைய வம்சாவளி வந்தவர்கள், இவர்களுக்கு விவிலியத்தில் இடம் இருக்கிறது என்றெல்லாம் நாம் பார்க்கிறோம். இவைகள் தான் இந்த பகுதியினுடைய நாம் காண்கின்ற மிக முக்கியமான செய்திகளாக வருகிறது. வாழ்க்கைக்கு என்று வரும்போது ஒரு சில செய்திகளை நாம் பார்க்கிறோம். முதலாவதாக பாடற்குழு என்று நாம் பாடற்குழு என்று சொல்லும்போது ஆலயம் திருவழிபாடு என்பதில் மட்டுமல்ல, மாறாக மற்ற எல்லா இடங்களிலுமே பாடல் என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. நம்முடைய மறைக்கல்வி காலகட்டங்களிலும் அல்லது இளைஞர்களாக இருக்கும் போதும் சரி, கிறிஸ்துவ பாடல்களை இறையியலும் மறியலும் கலந்த பாடல்களை கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக மாறுகிறது. அநேக பாடல்களை பாடி எத்தனையோ பேர் அந்த சூழலையே மாற்றியிருக்கிறார்கள், வாழும் சூழலையே மாற்றியிருக்கிறார்கள். இனிமையான பாடல்களினாலே கண்கலங்க வைத்து, ஆண்டவரை நினைக்க வைத்து, ஆண்டவர் அருளை நம்மை பக்கத்திலே போக வைத்து நம் வாழ்க்கையை மாற்றியிருக்கிறார்கள். நான் தவறாக சொல்லவில்லை. சார்லஸ் மணி என்று ஒரு தந்தை இருந்தார். குருத்துவனை விட்டு போனாரோ என்னரோ தெரியவில்லை. ஆனால் அவர் இசைத்த பாடல்கள் அனைத்தும் அற்புதமான பாடல்கள், காலம் கடந்து நிற்கின்ற ஜீவிய பாடல்கள், தட்டுங்கள் தீர அது மாதிரி புகழ்பெற்ற பாடல்கள், மிகப்பெரிய சிறந்த பாடல்களை பாடினார். அதே மாதிரி அவர் எழுதிய தலைவா முனைவணங்க என்று உள்ளிட்ட பல்வேறு அழகான பாடல்களை அவர் இட்டார். ஆணைய பாடல்குழுக்களை அன்றி பல இடங்களில் பல விதங்களில் நாம் பாடல்களை பாட கற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு குரல் இருக்கும், அந்த குரலிலே பாட கற்றுக் கொடுத்தோம் என்றால் ஆண்டவர் குரலின் இனிமையை பார்ப்பது கிடையாது, குரலினுடைய மகிமையை தான் பார்ப்பார். நாம் ஆண்டவரை உணர்ந்து பாடுகிறோமா என்று பாடுவார். நான் ஏற்கனவே ஒரு முறை சொன்னேன், அக்பரும் பீர்பாலும் ரோடிலே போய் கொண்டிருந்தார்கள். ஒரு பக்தன் ஒருவன் காளி மாதாவை பார்த்து அவ்வளோ பக்தியாக பாடிக்கொண்டிருந்தான். அப்போ அக்பர் கேட்குறாரு, பீர்பால், நீயும் தானே என்னை பற்றி பாடுகிறாய், இப்படி ஏன் நீ பாடக்கூடாது என்று கேட்கிறார். பீர்பால் மிகுந்த அறிவாளி சொன்னார், அரசே, நீங்கள் கொடுக்குற 5க்கோ 10க்கோ நான் பாடுகிறேன், அவன் ஆண்டவனுக்கென்று பாடுகிறான், உணர்ந்து பாடுகிறான் என்று சொன்னார். நம்ம பாடல்கள் உண்மையானதாக இருக்கணும், உண்மை இருக்கணும். நம்முடைய பாடல்களில் உண்மை இருக்கணும், நம்முடைய வார்த்தைகளில் உண்மை இருக்கணும். இந்த பென் சாமுவேல் அல்லது ஜிக்கி அம்மா அவங்க எல்லாம் பாடினாங்கனாக்க அப்படியே உடம்பு முழுவதும் உடம்புலாம் அதிரும். அவ்வளோ அழகான பாடல்கள். அதில் தமிழில் ரொம்ப அழகாக நம்முடைய சார்லஸ் மணி தந்தை அவர்கள் பாடிய பாடல்கள் அவ்வளோ அருமையாக, பெர்க்மன் தந்தை அவர்கள் தந்தை பாடிய பாடல்கள் அவ்வளோ அருமையாக, அவ்வளோ அழகும் இனிமையும் இறை வார்த்தையுடைய நெருக்கமும் கொண்ட அருமையான ஒரு பாடல்களாக இருக்கும். காலம் கடந்து நம்முடைய வாழ்க்கையில் ஒழுக்கின்ற பாடல்களாக இருக்கும். எதற்காக என்றால் நம்முடைய கேட்கும் தன்மையிலேயே நமக்குள்ளாக அந்த இறை பக்தியையும் இறை பிரசனத்தை நமக்குள்ளாக கொண்டு வர வேண்டும். சில சமயத்தில் நன்கு உணர்ந்து பாடப்படுகின்ற இறை சமூகம் சிறு நொடிகளிலேயே அந்த இறை பிரசனத்தை உணர்ந்து கொள்ளும். அப்படியே அந்த கட்டுக்குள்ளே வரும், அந்த மேக கூடாரத்துக்குள்ளாக வரும், சுதியின் ஸ்தம்பத்துக்குள்ளாக நிற்கும், அப்படியே நிற்கும். அந்த ஒரு வல்லமை பாடலுக்கு உண்டு. ஆகவே தான் நம்முடைய ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் பாட கற்றுக் கொடுக்க வேண்டும். அதே போல் நம்முடைய அன்ற குடும்ப ஜெபங்களிலே பிரார்த்தனை இருக்கும், ஜெபம் இருக்கும். சில சமயம் பாடுவதற்கு வெட்கப்பட்டுக்கொண்டு பாடாமல் இருப்போம். பாடல்கள் இருக்க வேண்டும். பாடல்கள் நாமே பாடல்களாக, விவிலியத்தில் வருகின்ற பாடல் குழுவினராக, லேவியரின் வம்சா வழியினராக அந்த பதவியை கையில் எடுத்துக்கொண்டு வீறு கொண்டு நாம் பாடும்போது மாசல்லா கணிகை என்ற எவ்வளோ எளிமையான பாடல், யார் வேண்டுமானாலும் பாடலாம். ஒரு பிரம்ம சகோதரர் கேட்டால் கூட 2வது நொடியிலே கற்றுக்கொள்வார். அந்த அளவுக்கு எளிமையான பாடல் அந்த பாட வேண்டும். 3வதாக ஒரு செய்தி சொல்ல வேண்டும் என்றால், நிறைய பேர் இன்றைக்கி மியூசிக் போடுறாங்க, பாட்டு எழுதுகிறாங்க, இசை அமைக்கிறாங்க, பாடல் யூடியூப்லலாம் போட்டு வாரத்துக்கு ஒன்று போட்டுட்ருக்குறாங்க. ஒரு அருட்தந்தை இருக்கிறார் பெங்களூரிலே, ஜான் ஆண்டனி என்று சொல்லி, தற்போது குழந்தை இயேசு பேராலயத்துடைய முதல்வராக இருக்கிறார் நினைக்கிறேன். அவர் பிரதராக இருந்தபோதே, நான் குட்டி பையனாக இருந்தபோதே அவர் பாடல் எழுதும்போது, கண்ணே, உங்கள் சேலத்துக்காரங்களாம் தமிழ் நல்லா பேசுவீங்க, பாட்டு எழுதி கொடு என்று நச்சரித்து வாங்குவார். அவர் இதுவரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 200-300 பாடல்களை எழுதியிருப்பார். நானே அவருக்கு மாதாவுக்கு என்று 90 பாடல்கள் எழுதி கொடுத்திருக்கிறேன். அவ்வளோ பாடல்களும் யூடியூப்ல வைத்திருக்கிறார்.
ஆனால் எதுக்காக சொல்லுகிறேன் என்றால், சாமியை தவிர வேறு யாருக்கும் பாட்டு எழுத மாட்டார். மனுஷனுக்கா நெவர் நெவர். எழுதுனா அந்த அம்மாவுக்கு, எழுதுனா அந்த குழந்தை இயேசுக்கு, எழுதுனா அந்த யூக்கரிஸ்டிக் ஆண்டவருக்கு, எழுதுனா அந்த இறையர்களின் ஆண்டவருக்கு. அந்த ஒரு உறுதிப்பாடோடு கடவுள் எழுதி அதை அழகாக இசையமைத்து, அந்த திருவள்ளிப்பாட்டு இசை முறைகளோடு இசையமைத்து, அந்த இசையமைப்போடு கூடிய பாடலை பாட வைத்து, எவ்வளோ அழகான ஒரு காட்சி, எவ்வளோ அழகானது, நேர்த்தியாக இருக்கும். எனக்கு ஒரு சில பாடல்களுடைய வரிகள், நான் எழுதிய பாடல் வரிகளை நானே கேட்கும்போது கண் கலங்குவது உண்டு. அவ்வளோ அழகாய் அதன் பாடலை பாட வைப்பார். தகுதியான மனிதர்களை வைத்து பாட வைப்பார். தரக்குறைவாகவோ பணத்திற்காக குறைத்து மதிப்பீட்டுக் கொள்கிற நிலையிலோ இல்லாமல் தகுதியான மனிதரை பாட வைத்து அழகாய் இசையமைத்து அழகாய் வெளிப்படுத்துவார். எதற்காக சொல்கிறேன் என்றால், அந்த ஒரு குருவானவரினால் ஒரு சமூகத்திற்குள்ளாக ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியும் என்றால், திருவிழுப்பாட்டில் ஒரு மறுமலர்ச்சி உருவாக்க முடியும் என்றால், ஒவ்வொரு குருவானவரும் மீண்டாம் என்றால் எவ்வளவோ அழகான ஒரு திருவிழுப்பாட்டை மக்களுக்கு பயிரலாம். ஒவ்வொரு நான் உங்கள் வீட்டுக்கு வரேன்னு வச்சுக்கங்களேன். உங்கள் வீட்டுக்கு வந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஃபாதர் ஸ்டான்லி, ரொம்ப நாள் கழிச்சு வந்துக்கிறீங்க, முறையாக வந்துக்கிறீங்க, வாங்க 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 வீட்டுக்கு போய் ஒரு பெரிய தலைவாழை இலை போட்டுக்கிறீங்க. இலை போட்டு பொழிச்சு தண்ணியை தெளித்து தலைப்பட்டு தொடச்சி விட்டு ஊறுகாய், இந்த பக்கம் உப்பு வச்சு அவியல் பொரியல் துவையல் வைப்பீங்க. என்ன ஃபாதர் நல்லா சாப்பிட்றீங்க, வேறு எந்த வேலையும் இல்லை, சாப்பிட்டு தூங்கிட்டு நிம்மதியாக பேசிட்டு அப்புறம் போகலாம், தெரியுதுங்களா, அடிச்சு பிடிச்சி போகக்கூடாது அப்படிம்பீங்க. சரிக்கண்ணே பரவாயில்ல அப்படிம்பேன். நான் ஒரு 2 கண்ணு அப்படி மல்லிப்பூ மாதிரி அரிசி, ஆந்திராவில் அரிசி அவ்வளோ அருமையான அரிசி, விஜயவாடா அரிசி, அப்படியே அருமையான அரிசி, அப்படி பொலன்னு போடுற அரிசி போட்டு நான் கையை வைப்பேன். கையை வைக்காதீங்க, நானே குழி பண்ணி விட்டு அதில் சாம்பார் பொடியும் கொஞ்சம் நெய்யும் ஊற்றுறேன், அப்படி நல்லா பிசைஞ்சு சாப்பிடுங்க ஃபஸ்ட்டுன்னு அப்படின்ட்டு டாக்டர் நிறைய சாப்பிட்டு சூப்பராக இருக்குமே சொல்லி முடிக்கிறதுக்கு பண்ணாவே முருங்காயும் கத்திரிக்காயும் போட்டு அருமையான சாம்பார் 2 கண்டு வச்சுங்க. திருப்தியாக சாப்பிடுங்க, இந்த இன்னொரு 2 கண்டு நெய் போட்டு சாப்பிட்றேன். சாப்பிட்டுட்டு சாமி சாப்பாடு போதும், என்ன போதுங்கிறீங்க, மோர் இருக்குது, ரசம் இருக்குது, பச்சடி இருக்குது, பொரியல் இருக்குது, எல்லாம் சாப்பிடுங்க அப்படின்னு. நல்லா அதையும் கொஞ்சம் மோரில் கொஞ்சம், ரசத்தில் கொஞ்சம் தயிரில் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு, அப்பா சமத்தியான சாப்பாடு, கடவுளே உங்களுக்கு நன்றி, போதுமாகண்ணே, எல்லையை முடிடாதீங்க என்ன ஏன் அப்படிம்பேன். என்ன பாயாசங்குது, அப்படியே சுட அந்த பச்சை இலையில ஊற்றி அப்படியே வலிச்சு சாப்பிட்டா டேஸ்ட்டே தனி அப்படிம்பீங்க. ஓ இது வேறையா அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் வாங்கினேன். பாயசத்தில் கையை வைக்கும்போது ஃபாதர் அப்படிம்பீங்க. என்னடா ஃபாதர் பயிர் சேல்ஸ்கார மாதிரி பேசிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்பளத்தை போட்டு உடைச்சு போட்டு நுணுக்கி ரசிச்சு சாப்பிடுங்க ஃபாதர். சாப்பிட்டு முடிச்சுட்டு எந்திரிச்சேன்னா ஒரு தட்டில் கொஞ்சோண்டு வாழைப்பழம், கொஞ்சோண்டு பப்பாளி பழம், கொஞ்சோண்டு மாதுளம் பழம், கொஞ்சோண்டு ஆப்பிள் பழம் வச்சு சாப்பிடுங்க. என்ன இவ்வளோ இருக்குது, சாப்பிடுங்க, உங்களுக்கு தான், வராததுக்கு வந்து சாப்பிடுங்கன்னு. இப்படி சாப்பாடை கொடுத்தோம்னா உங்களுக்கு திருப்தி. ஃபாதர் வந்தால் சாப்பிட்ட திருப்தி எனக்கு, அப்பா போட இந்த வீட்டுக்கு போகணும்டா சாமி அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லைங்களா? நீங்க சொன்ன பிரகாரம் பார்த்தா இது தவக்காலத்துல வந்த மாதிரியே இருக்கு சாமி. ஒரு சிக்கன் இல்லை, மட்டன் இல்லை, முட்டை இல்லை, மீன் இல்லை, வறுவல் இல்லை. அது அப்புறம் வச்சுக்குவோம். இப்போ எதுக்கு சொல்றேன்னாக்க, ஒவ்வொரு திருவள்ளிப்பாடும் விருந்துங்க, தலைவாழை இலை விருந்துங்க, 5க்கு 3 பீடம் இருக்குதுங்க இலை, எல்லாத்துக்கும் சோறு போடுறேங்க. இறைவார்த்த சோறு, மன்னா என்கின்ற திரு அப்ப சோறு, திருவுடலின் ரத்தத்தின் சோறு, சந்தோஷமா சாப்பிட்டு போகணுங்க. நாம் அப்படியே தொட்டுக்க தொடச்சிக்கன்னு சொல்லிட்டு 10 மாதிரி சோறப்பட்டோம்னாக்க துரோகிகள் நம்ம இல்லைங்களா? ஒவ்வொரு பொசியும் அவங்க ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு வயிறு ரொம்ப நிறைவோட மனசு நிறைஞ்சி ஆண்டவரே நன்றின்ட்டு வெளியே போகணும். வெளியே போகிறது யோசிக்கணும், இன்னும் 2 நிமிஷம் உட்காந்துட்டு போகலாம் அப்படின்னு. பாதி பேர் பூசி நன்மாவுடனே போயிடுறீங்க. நீங்க இப்போ பூசை வச்சீங்கன்னா அப்படி தான் போவாங்க இல்லைங்களா? யாரையும் குறை சொல்லணும், எல்லாரும் நன்றாக பணி செய்கிறோம், எல்லாரும் ஆண்டவருக்காக தான் பணி செய்கிறோம், ஆண்டவரை பணி செய்கிறோம். என்னன்னாக்க அந்த அந்த தன்மை பாடற்குழுவை இசைக்க வைத்து நாமும் நல்ல முறையில் பாடி நல்ல பாடல்களை தேர்ந்தெடுத்து மக்களையும் பாட வைத்து மக்களையும் அந்த ஜெபத்தில் இணைக்க வைத்து மக்களையும் அந்த ஆண்டவரை ரசிக்க வைத்து ஆண்டோடைய சமூகத்தினுடைய ஜெபங்களை சேர்த்து வைத்து, அதானங்க திருப்பலி. அந்த நிலைக்கு தான் நம்ம வைக்கிறோம். அதுதான் இந்த பகுதி நமக்கு அழகாக சுட்டி காட்டுகிறது. அது 3ஆவதாக
முதலாவதாக திருவெளிப்பாட்டிற்கும் இறைவாக்கு உரைப்புக்கும் பாடலுக்கும் சம்பந்தம் உண்டு. அப்ப நம்ம இறைவாக்கு உரைக்கிறோம் இல்ல, ஒவ்வொரு இறைவார்த்தை இறைவனின் வாயாக நின்று பேசுகிறோமே, அப்ப நம்ம பாடல்குழு நமக்கு உதவியாக இருக்கிறது. அப்போ ஒரு ஜெபத்தோடு கூட பூசையோடு சேர்ந்த சின்ன சின்ன பாடல்களை பாடி மக்களுக்குள்ளாக அந்த இறை உணர்வை ஊட்டி எல்லாம், அல்லது இறை வார்த்தை பகிர்ந்து கொடுக்கும் நேரங்களிலே, ஜெபக்கூடங்களிலே, அறுவடைக்கு நேரங்களிலே, மரியாயின் சானின் சபையிலே, வின்சென்ட் சபையிலே, அல்லது பிரான்சிஸ்கன் 3ஆம் சபையினுடைய பொது நேரங்களிலே, இளைஞர் குழுக்களிலே பாடல்களோடு கூட சேர்ந்து ஆண்டவரை துதித்து இறைவாக்கு உரைத்து அந்த மக்களை கட்டி எழுப்பி சமுதாயத்தை பங்கை ஒரு நேர்த்தியான இடமாக மாற்ற வேண்டும். அதான் நம்முடைய சமூகம், அதான் இந்த அதிகாரத்தினுடைய அருமையான தாழ்மையான வேண்டுகோள். ஒவ்வொருத்தரும் விருந்து வைக்கணும், விருந்து வச்சு கெடா வெட்டி விருந்து வச்சு மகிழ்ச்சியோட மனநிறைவோடு அனுப்பி வைக்கணும் என்றுதான் இந்த பாடல்குழுவினரை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். 2000 ஆண்டுகளாக உலக திருச்சபையிலே கொண்டாடி மகிழ்கின்ற ஒரு தனி பாரம்பரியம் இசை பாரம்பரியம். அந்த இசை பாரம்பரியத்தை பெருமையை கட்டி காப்பதும் அடுத்த தலைமுறைக்கு கடத்தி செல்வதும் நம்முடைய கடமை. அதான் சொன்னேன். இந்த செய்திகளோடு நாம் நிறைவு செய்வோம். நன்றி தந்தை அவர்களே. இனிய இதயங்களே, இந்த பகுதி யாருக்கு விருந்தாக இருந்ததோ இல்லையோ, பாடகர் குழுவினருக்கும் பாடலை சுவைக்கின்ற நமக்கும் இது ஒரு விருந்தாக அமைந்திருக்கும். எனவே இந்த ஒரு பகுதியின் விழிய விளக்கங்களை வழங்கி அதனுடைய வாழ்வியல் செய்திகளை வழங்கிய தந்தையவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். தந்தையவர்களே, இனிய இதயங்களை, இதுவரை நாம் குறிப்பேட்டின் முதல் புத்தகத்தின் 25ஆம் அதிகாரத்திலுள்ள விவிலிய விளக்கங்களுக்கும் வாழ்வியல் பாடங்களுக்கும் செவிமடுத்திருக்கின்றோம். இனி இந்த பகுதியின் இறை வசனங்களுக்கு செவிமடுப்போம். குறிப்பேடு முதல் நூல், அதிகாரம் 25. தாவீதும் படைத்தலைவர்களும் ஆசாபு, ஏமான், எதுத்தூன் ஆகியோரின் புதல்வருள் சிலரை தெரிந்தெடுத்தனர். அவர்கள் சுரமண்டலங்களையும் தம்புருகளையும் கைத்தாளங்களையும் இசைத்து இறைவாக்குரைக்க நியமிக்கப்பட்டனர். பணியாளர் பட்டியலும் அவர்கள் செய்த பணிகளும் பின்வருமாறு: ஆசாபின் புதல்வர் சக்கூர், யோசேப்பு, நெத்தனியா, அசரேலா இவர்கள் ஆசாபின் மேற்பார்வையில் அரச கட்டளைப்படி இறைவாக்குரைத்தனர். எதுத்தூனும் கெதலியா, செரி, ஏசாயா, அசபியா, மத்தித்தியா ஆகிய எதுத்தூனின் புதல்வர்கள் மொத்தம் 60. இவர்கள் தந்தை எதுத்தூனின் மேற்பார்வையில் சுரமண்டலத்துடன் இறைவாக்குரைத்து ஆண்டவருக்கு நன்றியும் புகழும் செலுத்தினர். ஏமானின் புதல்வர் புக்கியா, மத்தனியா, ஒசியேல், செபுவேல், எரிமோத்து, அனனியா, அனானி, எலியாத்தா, கிதல்தி, ரோமம்தி, எசேர், யோசபக்காசா, மல்லோத்தி, ஓதீர், மகசியோத்து. இவர்கள் அனைவரும் அரசரின் திருக்காட்சியாளரான ஏமானின் புதல்வர். ஆற்றலை உயர்த்துவதாக கூறிய வாக்குறுதியின்படியே கடவுள் ஆமானுக்கு 14 புதல்வரையும் 3 புதல்வியரையும் அளித்திருந்தார். இவர்கள் எல்லாரும் தங்கள் தந்தையின் மேற்பார்வையில் ஆண்டவரின் கோவிலில் கைத்தாளம், தம்புரு, சுரமண்டலம் ஆகியவற்றை இசைத்து கடவுளின் கோவிலில் பணியாற்றினர். இவ்வாறு ஆசாபு, எதுத்தோன், ஏமான் ஆகியோர் அரசரின் கட்டளைப்படி செயல்பட்டனர். இவர்களும் இவர்களின் உறவின் முறையினராக ஆண்டவரின் பாடல்களில் தேர்ச்சி பெற்றவர்களும் மொத்தம் 288 பேர். முதியோரும் இளைஞரும் ஆசிரியரும் மாணவரும் யாவரும் ஒன்றுபோல் திருவுளச்சீட்டின் மூலமாக முறை பணிக்கு நியமிக்கப்பட்டார்கள். சீட்டு விழுந்த முறை. முதல் சீட்டு ஆசாப்பு குடும்பத்தின் யோசேப்புக்கு, இரண்டாவது கெதலியா, அவர் சகோதரர்களும் அவர் புதல்வர்களும் ஆகிய 12 மூன்றாவது சக்கூர், அவர் புதல்வர்கள் அவர் சகோதரர்கள் ஆகிய 12 நான்காவது எட்சரி, அவர் புதல்வர்கள் சகோதரர்கள் ஆகிய 12 ஐந்தாவது நெத்தனியா, அவர் புதல்வர்கள் சகோதரர்கள் ஆகிய 12 ஆறாவது புக்கியா, அவர் புதல்வர்கள் சகோதரர்கள் ஆகிய 12 ஏழாவது அசரேலா,
அவர் புதல்வர்கள் சகோதரர்கள் ஆகிய 12 8வது ஏசாயா, அவர் புதல்வர்கள் சகோதரர்கள் ஆகிய 12 9வது மத்தனியா, அவர் புதல்வர்கள் சகோதரர்கள் ஆகிய 12 10வது சிமையி, அவர் புதல்வர்கள் சகோதரர்கள் ஆகிய 12 11வது அசரியேல், அவர் புதல்வர்கள் சகோதரர்கள் ஆகிய 12 12வது அசபியா, அவர் புதல்வர்கள் சகோதரர்கள் ஆகிய 12 13வது சூபாவேல், அவர் புதல்வர்கள் சகோதரர்கள் ஆகிய 12 14வது மத்தித்தியா, அவர் புதல்வர்கள் சகோதரர்கள் ஆகிய 12 15வது எரேமோத்து, அவர் புதல்வர்கள் சகோதரர்கள் ஆகிய 12 16வது அனனியா, அவர் புதல்வர்கள் சகோதரர்கள் ஆகிய 12 17வது யோசபக்காசா, அவர் புதல்வர்கள் சகோதரர்கள் ஆகிய 12 18வது அனானி, அவர் புதல்வர்கள் சகோதரர்கள் ஆகிய 12 19வது மல்லோத்தி, அவர் புதல்வர்கள் சகோதரர்கள் ஆகிய 12 20வது எலியாத்தா, அவர் புதல்வர் சகோதரர்கள் ஆகிய 12 21வது ஓதீர், அவர் புதல்வர் சகோதரர்கள் ஆகிய 12 22வது கிதல்தி, அவர் புதல்வர் சகோதரர்கள் ஆகிய 12 23வது மகசியோத்து, அவர் புதல்வர் சகோதரர்கள் ஆகிய 12 24வது ரோமம்தியேசேர், அவர் புதல்வர் சகோதரர்கள் 12 இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் குறிப்பேட்டின் முதல் புத்தகத்துடனான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் தொடர்வோம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இப்ப வாயில் காப்போன் நிலை ஒரு இதர பிற கடமைகள் உண்டாக வருகிறது. ஆனால் இந்த குறிப்பேட்டாளருடைய மிகச்சிறந்த பணி என்னவென்றால், இதை லேவியரின் பணியாக மாற்று. ஆலயத்திலிருந்து ஆலயத்துக்கு குருக்கள், லேவியர்கள், அப்படி அலுவலர்கள்